Daily. Taste the Daily. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி புது புது கொஸ்டின் கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுங்க? நான் அமைதியாக கோவிலுக்கு போகலான்ட்டு வந்திருக்கிறேன். எப்போ ரங்கநாதர் கோயிலுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும் 3 மாதத்துக்கு இருக்க வருவோம். என்னண்ணே முதல்வர் அவர்களுக்கு உண்மையான விசுவாசி இல்லை அப்படி எங்கேயுமே பேசல. எங்கே பேசுங்க? இல்லை எந்த ஸ்டேஜிலும் பேசுங்க. அப்போ அந்த மாதிரி கருத்தை சொல்லிங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸே யூஸ் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு வேர்டும் கூட எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த மேடையிலையும் பேசுனீங்க. ஒரு வார்த்தை கூட நான் சொல்லிங்க. அது வந்து நான் வந்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடினோம். சேவல்புறாவிலே நாம் வெற்றி வாகை சூடினோம். இந்த முறை வந்து சில துரோகிகளால் அந்த தோல்வி ஏற்பட்டது அந்தியூர் சட்டமன்ற தொகுதின்னு சொன்னாங்க. அது அத்தானியில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கிற பகுதியை மட்டும் பேசுகிறேன். வேற எதையும் சொல்லிங்க. அதுக்கு விளக்கமே சொல்லிட்டீங்க. இல்லை குறிப்பு அதுங்க அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ஓப்பனாக சில பேர் வேலை செஞ்சாங்க. அதை பற்றி தான் அத்தானியில் நடைபெறுகிற அந்தியூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த பகுதியில் பேசுகிற போது நான் பேசினேன். ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க பாஜகவுக்கு போறது அதிமுகவுக்கு நல்லதா இருக்கும்னு சொல்றாங்க. அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. இல்லை அவர்கிட்ட கேட்கணும். இல்லை அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. கொஸ்டின் இல்லைங்க. இல்லை நான் சொல்கிற ஒரே கேள்விங்க. இப்போ நீங்கள் கேட்டது அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட. ராஜன் செல்லப்பா வந்து நீங்க 6 மாசம் பொறுத்துருங்க நாங்க உங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க. அப்படிலாம் வந்து என்ன சேர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு பேசியிருக்காங்க ஓபிஎஸ். இல்லை அதுதானே அவர் 2 பேரும் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்ட அப்படிங்க. இல்லை என்ன மூத்த தலைவர் எதனாலும் சொல்ல முடியாதுல்ல. அரசியல் கட்சியில் வந்து மூத்த தலைவர் இளைய தலைவர்கள்லாம் கிடையாதுங்க. இதில் அமைதியாக அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தால் நல்லது. இது மாதிரி ஒரு புது புது கொஸ்டின் கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுங்க? என்னங்க? இல்லை நீங்கள் அந்த கொஸ்டின் மேலே கொஸ்டின் போடக்கூடாது. நீங்கள் அவர் கேட்டார், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் போட்டீங்க நான் என்ன ஆன்சர் பண்ணுறது? இல்லை அப்படி இல்லை. நீங்கள் நான் கோயிலுக்கு போகிற சாமி விடுங்க. இல்லை அதெல்லாம் வந்து சிவி சண்முகம் அதற்கான பதில் சொல்லுவார். அவர் தான் லாயரு, அவர் தானே எம்பி. சட்ட இதில் வந்து அவர் தான் குழு தலைவர், சட்டமன்றத்தினுடைய வழக்கறிஞர் செயலாளராக இருக்கார், தலைவராக இருக்கார். அவர் தான் எம்பியாக இருக்கார். அவர் தான் எல்லாம் ஆன்சரும் பண்ணுறாரு. அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் யாருமே ஆன்சர் பண்ணுறது இல்லைங்களே. இல்லை எனக்கு வந்து எப்படின்னா கேட்க வேண்டிய கேள்வி பொதுச் செயலாளர்கிட்ட. என்னகிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு சாதாரண தொண்டன். அதெல்லாம் வந்து பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள். அதிமுக பிரிவு ஏற்பட்டப்ப கூட இந்த முதல்வர் முக்கியமான இதுல வந்து உங்க பேரும் அடிபடிச்சு நீங்களும் ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் சசிகலா அவர்களுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகி போச்சுங்க. எத்தனை வருஷம் உருண்டோனுக்கு இல்ல இந்த மாதிரி இல்ல எவ்வளவு வருஷம் ஆனதுக்கு இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க? இல்ல இப்ப நீங்க பேசிருக்கீங்களே. இப்ப ஏன்னா முக்கியமா வந்து அதிமுக எல்லாரும் மொத்தமா பேசாம இருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை வந்து மறந்து விட்டார்கள் இப்ப உள்ளவர்கள். அப்படி அந்த கருத்தை முன்வைத்து நீங்க தானே அப்ப உங்கள்கிட்ட கேட்கல. இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல, அந்த மாதிரி எந்த விதமான கருத்து நான் பரிமாறல. நான் சொன்ன ஒன்றே ஒன்றுதான். என்ன கருத்து சொன்னாங்க? விவசாயிகள் பாராட்டு கூட்டம் நடத்துறேன்னு விவசாயிகள் நடத்து வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு காட்டுறப்போ இந்த நோட்டீஸ் பார்த்ததுக்கு பிறகு அம்மா தலைவருடைய படம் இல்லையே அப்படின்னு சொன்ன ஆதங்கத்தை சொன்னேன். எல்லாரும் கூட்டத்தை புறக்கணித்தான்னு சொன்னாங்க. புறக்கணிக்கவில்லை, நான் அதில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னேன். அவ்வளோதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.